மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட்ல இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் அதிகமா இருக்குன்னா நம்ம இதை டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம், டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை நீரிழிவு நோய், மதுமேகம், இனிப்பு நீர் நோய் இதெல்லாம் சித்த மருத்துவத்துல சொல்றோம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உணவு முறை மூலமாகவே இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சித்தர்கள் நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த சுகரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டா ஒவ்வொரு டைப்பா பிரிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. எல்லா நோய்களுமே 3 தாதுக்கள் அடிப்படையில வரக்கூடியது. அது எந்த தாது மிகுந்து எந்த தாது குறைந்து வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் குடிக்கும்போது ரொம்ப சீக்கிரமா நமக்கு சரியாகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிதான் சுகரும் நம்ம சொல்றோம். ஸோ அப்ப வாதம், பித்தம், கபம் 3 அடிப்படையிலும் வந்திருக்குதான் நம்ம தெரிஞ்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை எடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா டைப்ஸும் சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உணவு முறையில ரொம்ப கவனமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், இது சாப்பிட்டா சுகருக்கு நல்லது, இதை இப்படி சாப்பிடுங்க சுகர் நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும், இதை இப்படி சாப்பிட்டா பித்தம் தொடர்பான நோய் குறையும் அப்படின்னு நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன ஒரு விஷயங்கள் தான் இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம், காய்கறிகள். இந்த காய்கறி வகைகளை நம்ம எப்படி சாப்பிட்றோம்? வேக வைத்து சாப்பிட்றோமா, இல்ல பச்சையாக நம்ம எடுத்துக்கிறோமா, இல்ல நம்ம பருப்போட சேர்த்தோ இல்ல மற்ற காயோட சேர்த்தோ சாம்பார் உணவு மாதிரி எடுக்கிறோமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில காய்கறிகள் நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே இருக்கும். அது நம்ம ஓகே இது என்ன பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். மருத்துவ குணங்கள் மிகுதியாக இருக்கும். இன்னைக்குமே கிராமப்புறங்கள்ல ஏதாவது ஒரு பொங்கல் பண்டிகை எல்லாம் பார்த்தோம்னா இந்த காய் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதுல சமைத்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடலுக்கு அவ்வளவு நல்லது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காய் தான் மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்றோம். மஞ்சள் பூசணி சுகருக்கு என்னங்க சம்பந்தம்? சுகருக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்களை குணப்படுத்துவதற்கு மஞ்சள் பூசணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்றேங்க, டெய்லி பாத்தீங்கன்னா இந்த குக்கும்பர், வெள்ளரி விதை, பூசணி விதை, இது எல்லாமே நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணி இல்ல ஒரு டெய்லி ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்றேன். ஸோ இது அந்த விதைகள்ல அவ்வளவு பலன்கள் இருக்குன்னு தெரிஞ்ச நமக்கு அந்த காயில அவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு நம்ம மறந்துட்டோம்னு சொல்லலாம். ஏன்னா ரிச் ஃபைபர், விட்டமின் ஏ ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னைக்கு கண் பார்வை குறைபாடு இருக்குன்ட்டு கண்ணாடி போட்டிருக்கவங்க எல்லாருமே தொடர்ந்து 30 நாட்கள் மஞ்சள் பூசணியை சாப்பிட்டுட்டு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்ம கண்ணாடியை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு விட்டமின் ஏ இதுல அதிகம். நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளவோ நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது விட்டமின் ஏ இருக்கிற காஸ்மெட்டிக் இ இருக்கு, ஹைலூரானிக் ஆசிட் இருக்கு, அது எல்லாத்தையுமே ஓரங்கட்டிட்டு மஞ்சள் பூசணி நம்ம சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கும் ரத்தத்திற்கும் கல்லீரலுக்கும் அவ்வளவு நன்மை தரக்கூடிய விஷயம். நம்ம பேன்கிரியாஸை மட்டும் என்ன விட்டு வைக்கவா போது, கணையத்தை தூண்டி நேச்சுரலா இன்சுலின் செக்ரேஷன் வர்றதுக்கு நமக்கு பூசணிக்காய் ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி பூசணி விதைகளும் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எவ்வளோ பேர் இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு, ஆண்மை குறைபாடு இருக்குன்ட்டு தவிக்கக்கூடிய விஷயத்துக்கு முக்கியமா நமக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த பூசணிக்காய், மஞ்சள் பூசணி நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். சரி, இந்த மஞ்சள் பூசணி எப்படிங்க சுகர் லெவலை குறைக்குது? ரொம்ப சிம்பிள். காலையில இந்த பச்சையாக சாப்பிட்டாலே போதும். நீங்க குக் பண்ணணும், இது பண்ணணும், அப்படியே குக் பண்ணா கூட வித்தின் 5 மினிட்ஸ்ல நமக்கு ரெடி ஆகும். இன்னைக்கு எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும், 3 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். நமக்கு உடலுக்கு கேடு தரக்கூடிய விஷயங்களை விரும்பி விரும்பி சாப்பிட்றோம். ஆனா இந்த பூசணியை ஒரு 5 நிமிடம் நம்ம வேக வைத்து லைட்டா தாளிச்சு சாப்பிட்டாவே போதுமானது. உடலுக்கு அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பச்சையாகவே அது பீசஸ் தான் நம்ம கட் பண்ணி 5-6 பீசஸ் டெய்லி நம்ம சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய 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 என்ன ஆகும்னா உடலுக்கு சர்க்கரை நோயினால் வரக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் அதாவது சருமம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்டைஜஷன், செரியாமை பிரச்சனைகள், இது எல்லாமே நமக்கு குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மஞ்சள் பூசணியை டெய்லி உணவுல ஏதாவது ஒரு வகையில சாப்பிடும்போது நமக்கு அந்த டயபெட்டிஸ்னால வரக்கூடிய ரெட்டினோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, சிறுநீரக பிரச்சனைகள், இது எல்லாமே நமக்கு கட்டுக்குள்ள இருக்கும். அவ்வளவு சத்துக்கள் மஞ்சள் பூசணியில இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில காய்கறிகள் இருக்கு. சௌச்சௌ சாப்பிடலாம், நூக்கல் சாப்பிடலாம், கொத்தவரங்காய், கோவக்காய், முட்டைக்கோஸ், இது எல்லாமே நம்ம பிளட் சுகர் லெவலை நல்லாவே நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சில மருந்து வகைகளை நம்ம பார்க்கலாம்.
மருந்து வகைகள் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மருந்து வகைகள் எல்லாமே துவர்ப்பு கசப்பு சுவையாக இருக்கக்கூடிய மருந்து வகைகளாக இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்காக தான் உணவிலே சொல்லுவாங்க, சுகர் இருக்கா, கசப்பா இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட சாப்பிட நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. சரி, சர்க்கரை அளவை குறைக்க வேறு என்ன சித்த மருந்துகள் இருக்கு நம்ம பார்க்கலாம். இதுல முக்கியமாக சீந்தில் கஷாயம் அப்படின்ற ஒரு மருந்து. நிறைய குடிநீர் இருக்கு, மதுமேக குடிநீர் இருக்கு, ஆவாரை குடிநீர் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த சீந்தில் கஷாயம் அப்படின்னு சொல்ற மருந்து. சீந்தில் இந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய் மட்டும் இல்ல, பல நோய்களை நம்ம உடல்ல இருந்து விரட்டி அடிக்கக்கூடியது. அப்ப சீந்தில் நம்ம கஷாயமாக பயன்படுத்தும் போது இந்த கஷாயத்துல இன்னும் இதனோட சில மூலிகைகள் சேர்ந்திருக்கு. இத டெய்லியுமே காலையில எம்டி ஸ்டொமக்ல ஒரு 60 to 80 ml குடிக்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு, பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நமக்கு நார்மலா வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது எந்த டைப்ல நமக்கு சுகர் இருக்கு, எவ்வளவு நாளா நமக்கு சுகர் இருக்கு அப்படின்றத பொறுத்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, இந்த சீந்தில் கஷாயத்தினோட வேறு என்ன உணவு முறைகளை நம்ம சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் உணவுல இஞ்சி, மஞ்சள், பூண்டு இது எல்லாமே சேர்த்து சாப்பிடலாம். கீரை வகைகள்ல வெந்தய கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிறுகீரை, இதுலயே முக்கியமா செம்முள்ளி கீரை கிடைச்சா அதையும் வாங்கி சாப்பிடலாம். இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம மாற்றம் கொண்டு வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இந்த பதிவில் சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் இல்ல, அனைவருமே மறந்த ஒரு விஷயத்தை பத்தி பார்த்தோம். அதற்கான மருந்து முறைகளும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.